வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்முடைய சென்னை வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கவுகாட்ல இந்த வெப்சைட்ல நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு இருக்கும் 22 ஜூலை 2024 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? சரி, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் இது எதை பற்றி சொல்ல வரேன்னா எல்லாருமே ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நெருங்கிடுச்சு எக்ஸாம் டேட்டு. ஸோ இப்போ ஒரு விஷயம் என்ன பண்ண பார்த்தோன்னா ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதிகமான வேகன்சி என்ன பண்ணாங்க லாஸ்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால ஒவ்வொரு ஜோன்லையும் வேகன்சி அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே அதிகமான வேகன்சியும் நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எண்ணத்தில் அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ வேகன்சி மாற்றினதுனால ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஜோனல் ஜோனல் ரயில்வே நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஓகே, உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களா, அப்ளிகேஷன் ஓகேவாயிடுச்சா இல்லையா? ஓகேவா? ஏன்னா அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ப்ரொஃபஷனல் அக்செப்ட் வித் கண்டிஷனோட இது பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் அவர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அக்செப்ட் வித் கண்டிஷனோட தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கான ரீசன் தெரியும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் லாக்இன் பண்ணி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம தான் அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அக்செப்ட் ஆயிடுச்சா நீங்கள் வர தேர்வை எழுத முடியும். ஓகே, கண்டிப்பாக இன்னும் கூடிய விரைவில் தேர்வு தேதியை அறிவிச்சு கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எம்எஸ் வந்து போகும் அப்புறமா சொல்லுங்கள். எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ். அவங்களுடைய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதையும் நீங்கள் ஒரு தடவை லாகின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் நம்ம வந்து மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு டேட் கொடுக்குறாங்க. என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா ஸோ 29/7/2024 இருந்து 7/8/2024 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஜோனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஜோனலுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சென்னையில் அப்ளை பண்ணியிருப்பேன். சார் சென்னை நான் வந்து இப்போ கவுகாட்டி போய் அப்ளை பண்ணணும், நீங்கள் அந்த ஜோனல் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ எது மாற்றினாலும் இப்போயே நீங்கள் மாற்றிட்டா தான் அதுக்கப்புறம் நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். சில பேர் மாற்றி அப்ளை பண்ணிக்கலாம், மாற்ற முடியாமல் இருந்திருக்கும். இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் ஸோ அவங்களும் ஒரு வாய்ப்பு தராங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சரி, என்னென்ன ஜோனல் அப்ளை பண்ண எனக்கு இதே போதுச்சுன்னா விட்டுருங்க. இல்லை சார் வேறு ஜோனல் மாற்றுறேன் அப்படின்னா வேறு ஜோனல் நீங்கள் மாற்றலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கான டைமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸும் பாருங்கள், ரிஜெக்ட் ஆனால் அதுக்கான காரணத்தையும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஜோனல் வந்து மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ என்னைக்கு டேட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபுல்லாகவே அவங்களே கொடுத்த ஒரிஜினல் நோட்டீஸ் தான் இது. ஸோ நம்முடைய ஆர்ஐபி சென்னை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க, பார்த்தா தெரியும். ஜூலை 22 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேவா? ஸோ தொடர்பு கொண்டு நீங்கள் டைமும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ தொடர்ந்து இது போன்ற ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய ரயில்வேஸ் தேர்வுலாம் இப்போ ஏஎல்பி முடிஞ்சு என் அப்ளிகேஷன் முடிஞ்சு படுத்து இந்த ஜோனல் வந்து மாற்றக்கூடிய ஆப்ஷன் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அறிவிப்பாங்க. அடுத்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னீஷியனும் அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு 1 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇயும் இதுக்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ ஒன் பை ஒன்னாக ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் டேட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இனி இருக்கக்கூடிய காலத்தை கரெக்டாக பயன்படுத்தினா தான் கூட போதும். நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரயில்வே அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கனவாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நல்ல ஒரு வேலையும் கூட, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நல்லா நமக்கு சேலரி எல்லாமே வரும், நம்ம லைஃப் நல்லா செட்டில் ஆன மாதிரி தான். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா நம்ம ஸ்டேட் லெவலே பார்த்துட்டோம். ஸோ அதே பேஸ் பண்ணி அங்கேயும் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் படித்தாலே போதும், இங்கேயும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமா? அதனால் இதே நீங்கள் ஒரு நல்லாவே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா?